அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நோம்பு ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பெருநாளும் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக போச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் இது. ஸோ எப்படி வந்துட்டு பெருநாள் ஃபுல்லாக போச்சு அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா நல்லா தூக்கம், நைட்லாம் ஒரே விளையாட்டு, லேட்டாக தான் தூங்குச்சு. நானும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த டேட்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எப்பயுமே நோன்பு பெருநாள்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்லையா? பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு போகிறது வந்து சுன்னத்து. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்காக. அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா கடல் பாசி எல்லாமே நான் வந்து நைட்டே வந்து செஞ்சுட்டேன். ஸோ கடல் பாசி செஞ்ச வீடியோ அதெல்லாம் நான் வந்துட்டு எதுவுமே எடுக்கல. ஏன்னா வந்துட்டு நைட் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையுமே நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் பெருசாக அது எல்லாமே என்னால் வந்து கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ நார்மலாக ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து நார்மலாக கடல் பாசி மட்டும் தான் செஞ்சுருந்தேன். பெருசாக எதுவுமே செய்யலை. எல்லாருக்குமே வீட்டில் பக்கத்து வீட்டில் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ நைட்டு தான் லேட்டாக தான் நான் செட் பண்ணி வச்சேன். பட் ஓகே தான். நான் வந்து ஒரு 3 மணிக்கிட்டக்க வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு 11 மணிக்கிட்டக்க தான் செஞ்சேன். ஸோ அதெல்லாமே பீசஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வட்டலாப்பம் தான். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி வட்டலாப்பம் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து வட்டலாப்பம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதே வட்டலாப்பம் தான். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவுமே நான் வந்துட்டு ஷூட் பண்ணல, ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணதுனால. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு நம்ம செஞ்சாச்சு. ஸோ இது எல்லாமே நைட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 10 மணிக்கு மேலே தான் நான் இதெல்லாமே வந்து ப்ரிப்பேரே பண்ணேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக நல்லா வீடியோலாம் நான் கவர் பண்ணவே இல்லை. இது எல்லாமே இதுவுமே கொஞ்சம் நிறையாவே தான் வந்து செஞ்சுருந்தோம். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்கெலாம் ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த பெருநாள் டைத்தில் தான் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கட் பண்ணி பீசஸ் போட்டு எல்லாமே நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தொழுதுட்டு வந்து கட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம டக்குன்னு வந்து ஒரு இது மறந்துடுவோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ஈதுக்கு நம்ம அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து புர்கா எல்லாமே வாங்கும் போது இதெல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரோஸ் கோல்டில் வந்துட்டு பேங்கிள்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள் மாதிரி தான், பட் பேங்கிள் கிடையாது, பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அதை அப்படியே மாட்டி விட்டுறது, அது வாங்கியிருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்கு வந்துட்டு 2 பட்டர்ஃப்ளை கிளிப் நல்லா பெருசாக உள்ளதாக பார்த்து எடுத்துகிட்டு இந்த ஹேங்கிங் ப்ரூச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நிறையா வந்து இதுதான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு இது வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு தலையில் வைக்கிறதுக்காக கிளிப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்ச கிளிப்பும் வந்துட்டு ஒரு பேர் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பெல் பின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நான்லாம் மோஸ்ட்டாக பின் வந்துட்டு கலட்டினா டக்குன்னு அப்படியே வச்சிருவேன். அதுக்கப்புறம் கடைசியில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனாலவே நான் வந்துட்டு ஒரு பாக்ஸே வாங்கிட்டேன். அப்புறம் இந்த லீஃப் ப்ரூச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட அவுட்ஃபிட்க்கு வந்து வந்தாச்சு. ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த கோட் மாடல் உள்ள இந்த ஃப்ராக் தான் போட போகிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் வந்துட்டு ஒரு லாவெண்டர் கலரில் வந்துட்டு ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது பர்பிளில் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் லாவெண்டரில் வந்து வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா பாப்பாவோட அவுட்ஃபிட்டு தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து பாகிஸ்தானி சூட் தான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஃபுல் அந்த ட்ரெஸ்ஸோட இதுவே. ஸோ பேண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல டிசைன்ஸ் வச்சுட்டு ரொம்ப ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. போட்டப்போ செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து க்ரூமிங் தான். ஸோ நம்ம வந்து ஈஸியாக குயிக்காக ரொம்ப வந்துட்டு எலகண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் இது மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த L18 ஃபவுண்டேஷன் இது வந்து நார்மலாக இருக்கிற ஸ்கின் கலர், டார்க் ஸ்கின் கலர், அப்புறம் ஃபேராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரியே வந்து இருக்காது. அது கூட சேர்த்து இந்த மேபிளின் ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் லிப் பாம். ஸோ அந்த லிப் பாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக் போடவே வேண்டாம். ஸோ அது போட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஸோ நான் அதுதான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மேக்கில் தான் நான் வந்துட்டு ஐலைனரும் சரி மஸ்காராவும் சரி அது ரெண்டுமே அதில் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட. ஸோ அதனால தான் நான் அது வந்து சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மேப்ளினில் வந்துட்டு கலோசால் கால்ஜல் தான். இவ்வளோ தான் என்னோட க்ரூமிங் இது. ஸோ ஃபைனலாக பாப்பா வந்து ஒரு வழியாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. காலையில் அவங்கள வந்து ஒரு 6 o'clock தான் நான் எழுப்பி விட்டேன். 6:30க்கு தொழுகை. ஸோ 6 o'clock எழுப்பி விட்டு அவங்கள ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிற பள்ளிவாசலுக்கு தான் தொழுகை போகிறோம். ஸோ வந்துட்டு 6:30க்கெலாம் வந்து தொழுகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 6:15 6:10க்கெலாம் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை எல்லாமே முடிச்சாச்சு.
இப்போது வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற வேலை வந்து பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி நம்ம குனாஃபா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். குனாஃபா டோ வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால் நான் வீட்டில் சேமியா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து குனாஃபா செஞ்சதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் செய்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட வந்துட்டு எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே நம்மளுக்கு வந்து வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். குனாஃபா இது வரைக்கும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணதே கிடையாது. குனாஃபா டோ ஆன்லைன்லேயுமே நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ ஈத் இல்லையா, ஸோ இதில் நிறைய பேர் வந்துட்டு குனாஃபா வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி அப்புறம் தான் ஐடியா வந்துச்சு. சரி தான் நம்ம வீட்டில் சேமியா இருக்குல்ல, ஸோ நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் சரி ஓகேன்னு பண்ணேன். நான் வந்து சீஸ் குனாஃபா தான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து க்ரீம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. டேரெக்டாக ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒர்க்லேயே நான் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம தொழுதுட்டு வந்து எனக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடணும். ஸோ இல்லையா, அதனால் நாங்கள் வந்துட்டு பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம வந்து பண்ணலை. நம்ம ஆர்டர் தான் எல்லாமே வீட்டில் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்வீட் மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்துட்டு தொழுதுட்டு வரவே பார்த்திங்கன்னா 8 கிட்டக்க ஆகிடுச்சு. நம்ம வந்து 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம வந்து வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்காமல் இந்த வருஷம் வந்து ஆர்டர் வந்து பண்ணியாச்சு. போன வருஷம்லாம் வீட்டில் தான் எல்லாமே செஞ்சோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே பார்த்திங்கன்னா 10க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அடுத்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம வெளியவே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ குனாஃபா மட்டும் ட்ரை பண்ணேன். ஸோ குனாஃபா வந்து பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஸோ டேஸ்ட்லாம் எந்த வித மாற்றமுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இதில் வந்து வெறும் சீஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன். வேறு எதுவுமே உள்ள ஸ்டஃப் வைக்கல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எப்பயுமே பிஸ்தா தான் எல்லாருமே வந்துட்டு வைப்பாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு பிஸ்தா வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு சரி கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும், நம்ம ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்மண்ட் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி நம்ம குனாஃபாக்கு நம்ம எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம். பிஸ்தா வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு வைக்கிற அந்த ஒரு இது. ஸோ நம்ம வந்துட்டு எந்த விதமான நட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமே நான் வந்துட்டு இது பண்ணிவிட்டு குனாஃபா வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் சுகர் சிரப்பில் போட்டு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 an hour அப்படியே வந்துட்டு இருக்கட்டும், அப்போ தான் நல்லா அது வந்துட்டு அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு நல்லா சோக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இடியாப்பம் வந்துட்டு எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பரோட்டா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது அப்புறம் ஆனம் இதெல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது கூட சேர்த்து நம்ம சூப்பராக செஞ்ச குனாஃபா, அப்புறம் வட்லாப்பம், இது கூட சேர்த்து கடல் பாசி, இவ்வளோ தான் நம்மளோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ லன்ச் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே பிளான் பண்ணலை. வெளியே போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வெளியே வந்து ஈவினிங் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த புர்கா நான் வந்து நிஷா புர்காவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஹிஜாபும் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நான் வந்து நிஷா புர்காவில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு பேஸ்டல் பிங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ கூட இந்த சாரீ கூட இந்த மாதிரி ஷேடில் தான் வந்துட்டு சாரீஸ்மே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்கர்ட்டு தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸ்கர்ட் எல்லாமே ஷாப்பிங் vlogல வந்து நான் போட்டிருந்தேன். இந்த ஸ்கர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோரல் டைப்பில் வந்து பிளாக் கலரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே டாப் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளோரலில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு டாப் வந்து பார்த்தப்ப இந்த மாதிரி டாப் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே பார்க்குறதுக்கு. ஸோ அதை எல்லாமே தான் எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு வந்து ஈவினிங் போட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக பாப்பா வந்து நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்துட்டு நம்ம கும்பகோணமில் வந்துட்டு காந்தி பார்க் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா வச்சு விளையாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே ஃபேமிலியாக வந்து வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி லீவு அப்படிங்கிறப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியும். ஏன்னா மற்ற டேட்லலாம் நம்மளால் வந்துட்டு போக முடியாது இல்லையா. ஸோ லீவு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமு பெருநாள் அந்த மாதிரி இருக்கும் போது தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க முடியும். ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ அதுலேருந்து அங்கேயே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா லண்டன் கிரில் அண்ட் ஷேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். உள்ள இன்டீரியர்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீம் பேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. பயங்கர ரஷ்ஷாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கேயுமே வந்துட்டு ஃபேமிலியாக நிறைய பேர் வந்துகிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து சைனீஸ் ஐட்டம், ஜாப்பனீஸ் அந்த மாதிரி ரெசிபிஸ் கூட நிறையா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சூப் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு வந்துட்டு இடியாப்பம் தான். அம்மா வந்து வெளியே போனால் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் டிக்கா, ஃபிஷ் டிக்கா சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் டிக்கா விட ஃபிஷ் டிக்கா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடாய் சிக்கன் இதெல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு மொஜிட்டோ இதெல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சீஸில் தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். சரி ஓகே வேண்டாம், இதே ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு டின்னர் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இந்த வருஷம் பெருநாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் நாங்கள் வந்து உட்காந்துருந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தான். ஸோ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு மண்டபமில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்டீரியர் சொல்லப்போனால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு வந்துட்டு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நியூ வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.